இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் இயக்குனர் எஸ்பிஎம் சார் அவர்களே, தமிழுக்கும் தமிழருக்கும் அரணாக விளங்கிடும் வி.சி. குகநாதன் சார் அவர்களே, ஏம்நாக் பாபுஜி அவர்களே, தம்பி தேனப்பன் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலதாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். காரணம் என்ன காரணம் என்று சென்னை நகரில் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். இருப்பினும் வெளியில் நின்று கொண்டிருக்கும் போது அடியாத்தி என்ற ஒரு பாடல் கேட்டு என் சிவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. அத்துணை பாடல்களும் அவனியெங்கும் வெற்றி பவனி வந்திடவும், கற்பவை கற்ற பின் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்ன பொருத்தமான் என்றால், எஸ்பிஎம் சார் எந்த விழாவில் எந்த நிகழ்வில் பேசினாலும் ஒரு குரலை சொல்லிவிட்டுத்தான் அவருடைய பேச்சை முடிப்பார். அகம் குளிர எனக்கு மிகப்பெரிய சிறப்பினை பெற்று தந்தவர் அவர். இந்த விழாவில் கலந்து கொண்டு வந்தது உண்மையிலேயே பேருவகை பேரானந்தம் கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்றவர். ஆகவே குரல் வழி வாழும் குணக்குன்றாக இந்த படம் வெற்றி அடைந்திட என் வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அப்பவே கற்ற பின் டீம், அப்புறம் இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இங்கே வந்து பார்த்துருக்கிற அத்தனை ஆடியன்ஸுக்கும் சார்பாக இந்த டீமுக்கு என்னுடைய ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஒரு இலங்கை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை டச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இயக்குனர் எனக்கு பர்சனல் நேற்று ஃபோன் பண்ணி, நண்பன் நீங்கள் கண்டிப்பாக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மது ரகுராம் என்னுடைய படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய டீம் சார்பாகவும், இந்த படத்தினுடைய கற்பவை கற்றப்பின் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக விற்பனர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, முதலில் என்னுடைய நண்பர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் என்னென்ன பேசினாரோ அதை திருப்பி பேசாமல் அப்படியே வழிமொழிஞ்சு அதெல்லாம் நானும் பேசினதா நினச்சிக்கோங்க. அதுக்காக ஒரு தடவை கை தட்டிடுங்க. உண்மையாகவே அதெல்லாம் நான் பேச நினைச்சேன். ஆனால் அவரை மாதிரி பேச முடியாது. ஒரு சின்ன டெக்னீஷியனை கூட பேரை கேட்டு நோட் பண்ணி அதில் குறை வைக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடையே வந்து உட்கார்ந்ததுலேருந்து பேப்பரும் பேனாவும் எழுதி அதையெல்லாம் பத்திரமா எழுதி கொண்டு வந்து ஒன்றும் தவறாமல் சொல்லி சிறப்பாக பண்ணிட்டு போனார். இந்த குணம்தான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சி நான் அவருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்தேன். உண்மை அதுதான். ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிட்டா என்னன்னு சொல்லி நான் ஒரு 3, 4, 5 படங்கள் கொடுக்கறதா முடிவு பண்ணி தான் கொடுத்தேன். அதே மாதிரி முதல் 5 படமும் அவர் என்னோட தான் டைரக்ட் பண்ணார், நான் தான் கொடுத்தேன். கற்பவை கற்ற பெண் முத்துராமன் சார் சொன்னதுதான், இருந்தாலும் என்னுடைய மனதில் அது ஆழ பதிந்திருக்கிறதுனால அதை பற்றி நான் நிச்சயமாக சொல்லணும். திரையுலகத்தில் இப்போ வந்திருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் செய்யறத பார்த்தா பிரமிப்பா இருக்கு, அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமா, பிரமாதமா, சிறப்பா நல்ல கதைகளை எழுதுறாங்க, நல்ல படங்களை எடுக்கிறாங்க, பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கு. அதுலேயும் கலைப்புலி தானு அவர்களை பார்த்தா பிரம்மாண்டம், அந்த பக்கம் தேனப்பன் அவர்களை பார்த்தா அதை விட சிறப்பா, இப்படி போட்டி போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் வந்த காலத்துக்கும் இப்போதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நான் வந்த காலத்திலே அண்ணாவோ, கலைஞரோ, அரங்கண்ணலோ, கண்ணதாசன் அவர்களோ சமுதாய சிந்தனையோடு படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சமுதாய சிந்தனை சற்று குறைந்திருப்பதாக நான் எண்ணுகிறேன் இப்போதுள்ள படங்களை பார்க்கும் போது. ஆனால் கற்பவை கற்றபின் என்ற டைட்டில், அந்த பேரை பார்த்த உடனேயே இந்த கதைக்குள்ள நிச்சயமா ஏதோ ஒரு கரு இருக்கு
ஏதோ சமுதாயத்துக்கு வேண்டிய கருத்து இருக்கு என்பதை மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை கொண்ட படங்களை இங்கே இருக்கின்ற இளம் எழுத்தாளர்கள், இளம் இயக்குநர்கள் எல்லாம் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இதிலே ஒரு பாடல் வரும்போது எனக்கு கண்ணிலே நீர் துளிர்த்தது. காரணம் என்னவென்றால், நான் தமிழ் ஈழத்தில் பிறந்தவர். ஆனால் ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை அழுத்தமாக கேட்டுக்கொள்ளுங்கள். புலிகள் அழுவதும் இல்லை, புலிகள் தோற்பதும் இல்லை. அந்த பாடல் காட்சியை முடிக்கும் போது வெள்ளையாக படமாக்கப்படாமல் சில அடிகள் ஓடிக்கொண்டிருந்ததை நான் கவனித்தேன். அந்த அடிகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஈழத்தமிழரின் வெற்றியை அதில் நீங்கள் பதிவு செய்வீர்கள். இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி, இந்த டீம், நாங்களும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்தபோது, நாங்க வந்தபோது எப்படி இருந்ததோ அதை போல நீங்க வந்திருக்கீங்க. நீங்களும் நிறைய படங்களை கொடுக்கணும். இயக்குனர் துடிப்பானவராக இருக்கிறார். நிறைய படங்களை செய்ய வேண்டும், நிறைய புதுமுகங்களை கொண்டு வர வேண்டும், நிறைய படங்களால் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நல்லதுகள் செய்ய வேண்டும். நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good evening, everybody. We have just now seen the trailer and the songs. Let's all put our hands together and wish all the new entrants for the effort that they have made and wish them success. Thank you. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாழ்த்துறை சொல்கிற அளவுக்கு பெரிய பையன் கிடையாது, சின்ன பையன். அண்ட் ஹோல் டீமுக்கு நான் என்னோட விஷஸ் கொடுக்குறேன். அண்ட் வெல்கம் பேக். வாங்க, ஜெயிக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் எவ்ரிவன். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே ஊக்கம் கொடுத்த வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய சீனியர்ஸ் உட்காந்துருக்காங்க. நம்ம வாழ்த்து சொல்கிறது வரை இந்த கூட்டணியோட முயற்சி வெற்றி பெறணும்னு ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். என்னை இங்கே அழைத்தது ஒரு நண்பனோட நட்பு. மதுங்கிற என்னோட நண்பர் இந்த படத்தில் ஒரு ப்ராமினன்ட் கேரக்டர் ஆஸ் த ஹீரோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட கரியருக்கும் இந்த மொத்த டீமுக்கும், இயக்குனர், எஸ்பெஷலி ஈவினிங்கோட ஹீரோ, இசையமைப்பாளர், அந்த லிரிக்ஸோட வரிகள் கூட ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு. லிரிசிஸ்டோட பேர் தெரியல, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த டீம், இந்த முயற்சி வெற்றி பெறணும்னு ஆண்டவன்ட்டு வேண்டிப்போம்.